பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் சங்கீதம் 25வது அதிகாரம் 4வது வசனம், கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். இன்றைக்கு ஆண்டவருடைய வழிகளை நம்ம வாழ்க்கையில் நம்ம கை கொள்ளுகிற பொழுது நாம் எதிர்கொள்ளுகிற ப்ராப்ளம்ஸ், சேலஞ்சஸ் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதில் நம்ம ஜெயம் எடுக்க முடியும். எப்படி மேக்ஸில் ஒரு மாடல் ப்ராப்ளத்தை கற்றுக்கிறோம், எப்படி சால்வ் பண்ணுறோங்கிற மெத்தடை தெரிஞ்சுக்கிறோம், ஈஸியாக சால்வ் பண்ணுறோம். அதே போல தான் ஆண்டவர் என்னை எந்த வழியில் நடத்த சுத்தமாக இருக்கிறார். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் கீழ்நிலையில் ரொம்ப அடிமட்டத்தில் போன பொழுது 1 சாமுவேல் 22வது அதிகாரத்தில் மோவாபின் ராஜாவின் இடத்துல போகிறார். அவரிடத்துல சொல்றார், என்னை ஆண்டவர் எப்படி நடத்துவார் என்று அறியும் மட்டும் என் பெற்றோர் உங்ககிட்ட இருக்கட்டும்னு சொல்லி அவருடைய நடத்துதலுக்காய் காத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நான் ப்ராப்ளத்தில் இருக்கிறேன் பாஸ்டர், இந்த காரியம் ஜெயமா முடியணும், எப்படி நடக்கும், என்ன நடக்கும், யாரை பிடிக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிற காரியங்களை பார்ப்பதற்கு முன்பாக, அப்பா உங்க சமூகத்துக்கு வர்றேன், உம்முடைய வழிகளை எனக்கு நீங்க தெரிவிங்க ஆண்டவரே, உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளுங்க ஆண்டவரே, நீங்க எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா என்று ஆண்டவரிடத்துல கேட்கிற பொழுது ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். நான் ரொம்ப பலவீனத்தில் இருந்தேன், நெருக்கத்தில் இருந்தேன், பண பிரச்சனையிலிருந்து ஆண்டவர்கிட்ட ஜெபித்தேன், ஆண்டவர் நல்ல பணத்தை கொடுத்துட்டார். நல்ல ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற பொழுதும் ஆண்டு இடத்துல கேட்கணும். 2 சாமுவேல் 2வது அதிகாரத்துல தனக்கு எதிரியாக இருந்த சவுல் மரித்து விட்டான், தாவீது கம்ஃபர்டபுளா இருக்கிறார். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் கண்ணீரின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில் இருக்கிற பொழுது ஆண்டவரை உறுதியா பற்றி கொள்றாங்க. ஆனா கம்ஃபர்டபுள் ஜோன்ல வைத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற பொழுது, அன்றே இந்த ஆசீர்வாதத்தை நான் என்ன செய்ய, எப்படி நடத்த கேட்கணும். தாவீது கேட்கிறார், ஆண்டவரே இப்பொழுது நான் யூதாவின் ஒரு பட்டணத்துல போய் இருக்கலாமா? 2 சாமுவேல் 2வது அதிகாரத்துல இருக்கலாம், நீ போ அப்படிங்கிறாரு. ஆண்டவரே எந்த இடத்துக்கு போக? எப்ரோனுக்கு போ. பாருங்க, ஆண்டவரே உங்க வழிகளை எனக்கு தெரிவிங்க ஆண்டவரே, உங்க பாதைகளை எனக்கு போதி தருளுங்க. இன்றைக்கு தேவ சமூகத்துல என்ன பெரிய பிரச்சனையில போராட்டத்தை நீ கடந்து போனாலும் ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்கிறது, அப்பா கரத்துல எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துருங்க. என்ன பண பிரச்சனையா இருக்கலாம், சரீர போராட்டமா இருக்கலாம், பிள்ளைகளை கரையேற்றுறதுல பெரிய சேலஞ்ச் இருக்கலாம். சொல்லுங்க, கர்த்தாவே சங்கீதம் 25 வசனத்தின் படி உங்க வழிகள் எனக்கு தெரிவிங்க ஆண்டவரே, உங்க பாதைகள் எனக்கு போதித்தருளுங்க, உங்க வழியில நான் நடப்பேன், நீங்க சொல்றபடி செய்வேன், உங்க சுயத்துல ஓடாதபடி கர்த்தர் சித்தம் உங்க வழிகளின்படி நீங்க எப்படி எனக்கு சால்வ் பண்ண விரும்புறீங்களோ அதன்படி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களுடைய பெரிய சேலஞ்ச் ப்ராப்ளமா நீங்க யோசிச்சு இருக்கிறீங்க பாருங்க, அதுல சுலபமான லகுவான முடிவை ஆண்டவர் உங்களுக்காய் கொண்டு வருவார். God bless you.